துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுபர் கிரகம் என்று சொல்லக்கூடிய 6 கிரகங்கள் இருப்பது நல்லதுங்க. சுப காரிய முயற்சி உங்களுக்கு பலன் அளிக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. பூர்வீக பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல விட்டு கொடுத்து சுமூகமாக செல்ல வேண்டும். தேவையில்லாத வீண் முரண்பாடுகள் வேண்டாங்க. இல்லை இழுபறியாக இருக்கும் சூழலாகும். இந்த 5இல் ராசிநாதன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் துலாம் ராசினியர்களான ஒரு சிலருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற உஷ்ண கிரகங்கள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. எதிர்பாராத சில அவமானங்கள் ஏற்படலாம். முன்கோபத்தை தேவையற்ற பிரச்சனை முதலியவை ஏற்பட்டு மனக்கசப்பை தருங்க. வாக்குவாதங்கள் வேண்டாங்க. வம்பு வழக்குகளை விட்டு விலகி இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதுடன் ராசியை பார்வையிடுவது அனுகூலமான கிரக நிலையாக அமைகிறது. வருமானம் என்பது இத்தருணங்களில் திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல் திருமண முயற்சிகள் கைகூடும் விதத்தில் அமையிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகைப்பேறு போன்ற சுப செலவுகளில் பணம் விரயமாகும். ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இருவர் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் நிச்சயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல துலாம் ராசினியர்கள் படித்து முற்றித்துவிட்டு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. மிகுந்த லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தக துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கிளைகள் திறக்கலாம். அளவோடு புதிய துறைகள்ல முதலீடு செய்யலாங்க. இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல முயற்சி திருவினையாக்கும் என்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சுக்கிரம் பலம் பெற்று வருவதாலும் ஜீவனக்காரரான சனி பகவானும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசினியர்களான உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு
அமைப்பு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்குங்க, வருமானம் உயர இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை எடுப்பதில் தங்களுடைய கவனத்தை செலுத்தலாங்க. லாபம் உங்களை தேடி வரும். சில தயாரிப்புகள் உலக அளவில் பிரபலமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினருக்கு உதவிகரமான ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் காலகட்டத்தில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. எடுத்தோம் கவுத்தோம் என்று இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்வது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் எடுத்துக்காட்டுது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபதியான புதனுக்கு வித்யாகாரகர் என்ற திருநாமமும் பெருமையும் உண்டுங்க. ஜாதகத்தில் புதன் சுபபலம் பெற்றிருந்தால் மட்டுமே கல்வித்துறையில் நீங்கள் புகழ் பெற முடியும். அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த புதன் தற்போது உங்களுக்கு பூரணமாக ஆதாரத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொள் திறமையை அளித்தருள்வார் சுக்கிரன். பலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு உதவித்தொகை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் சூரியன் ராகு ஆகியவற்றின் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விளைச்சல் அமோகமாகவே இருக்குங்க. கொடுப்பதிலும் கெடுப்பதிலும் ராகுவிற்கு நிகர் அவரே என கூறுகிறது மிக புராதான ஜோதிட கிரகந்தங்கள். அந்த வகையில் உண்மை இந்த நிலத்தை பார்த்தாலே தெரியுங்க. பச்சை பசையில் என்று பார்த்த இடம் எங்கும் நீக்க மர நிறைந்துள்ள வயல்கள் இதனை பறைசாற்றுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயர இருக்கு. விளைச்சல் எதிர்பார்த்ததை விட உயருங்க. அதே போல கால்நடைகளுக்கும் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் சேர இருக்கு. அதற்கான யோகமும் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைச்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுனை அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.